வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் பாஜக அரசு உறுதியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவிலேயே தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு உள்ளது. கள்ளக்குறிச்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. திருப்பரங்குன்றம் தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குகிறார்கள். இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் அளிக்கின்றனர் என கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அரசு உறுதியாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதனை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாழ்க்கையை எளிதாக்கி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் பாஜக அரசு உறுதியாக உள்ளது என்றும், இனிவரும் காலங்களில் எங்கள் சீர்திருத்த பயணம் இன்னும் அதிக வீரியத்துடன் தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் சீர்திருத்தத்தின் உண்மையான பயன் என்பது மக்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கிறதா என்பதில்தான் உள்ளது என்றும், 2025ஆம் ஆண்டு நிர்வாகத்தில் ஒரு தெளிவான மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், பிரச்சனைகளை மையமாக கொள்ளாமல் விளைவுகளை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன எனவும், எளிமையான வரி சட்டங்கள், நவீன தொழிலாளர் சட்டங்கள், இணக்க நடைமுறைகள் ஆகியவை குடிமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிடையே இருந்த தடைகளை குறைத்தன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு உள்ளது என்று கள்ளக்குறிச்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது கல்வராயன் மலையின் கம்பீரமும் ஆன்மீகமும் நிறைந்த கள்ளக்குறிச்சியில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் என்பது சாதனை திட்டங்கள் நிறைந்த அரசு எனவும், சிலர் வாயிலேயே வடை சுடுகின்றனர். மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடிய திட்டங்களை கொடுத்து மக்களை நேரடியாக சந்திக்கும் அரசு திமுக என்றும், தீயணைப்பு மீட்பு நிலையம், உயர்மட்ட பாலம், சாலைகள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றக்கூடிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்றும், இந்த திட்டத்தின் மூலம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 3,18,000 பேர் பயனடைந்துள்ளனர் என்றும், தாயுமானவன் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நான் முதல்வன் திட்ட பயனாளிகளின் மகிழ்ச்சியை பார்த்து நெகிழ்ந்தேன் என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி பயன்பெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் விடியல் திட்டம் மேம்படுத்தப்படும் எனவும், சங்கராபுரம் அருகே ரூபாய் 18 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை அரசு கல்லூரியில் ரூபாய் 18 கோடியில் புதிய கட்டடம் கட்டப்படும். ரிஷிவந்தியம் தொகுதியில் ரூபாய் 6 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் வானாவரம் புதிய ஊராட்சி அமைக்கப்படும். திருக்கோவிலூர் பகுதியில் ரூபாய் 5 கோடியில் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை சேர்ந்த நாடு கிராமத்தில் சிப்காட் உருவாக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சாமி தரிசனம் செய்தார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆளுநர் ஆர்.என். ரவியை திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று அவரை தரிசனத்திற்கு அழைத்து சென்றனர். அதன் பின்னர் அவர் ஏழுமலையானை தரிசனம் செய்து வழிபட்டார். தரிசனத்திற்கு பிறகு ரங்கநாயக்க மண்டபத்தில் அர்ச்சகர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சுவாமியின் பிரசாதங்களையும் வழங்கியதோடு பட்டு ஆடைகளை வழங்கி கௌரவித்தனர். திருப்பரங்குன்றம் தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குகிறார்கள் என்றும், இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கின்றனர் என்றும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள்ளக்குறிச்சி சென்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழ்நாட்டு சாதனைகள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்றால் பாஜக ஆளும் மாநிலங்களில் வேறொரு இந்தியா உள்ளது என்றும், வறுமை, மதவன்முறை, கும்பலாக உயிர் மாய்த்தல், கல்வியை கெடுக்கும் முயற்சிகள், வேலைவாய்ப்பின்மை இதுதான் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கிறது எனவும், கிறிஸ்துமஸ் தினத்தில் கூட மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை தாக்கும் சூழ்நிலையை பாஜக அரசு உருவாக்கி உள்ளது. இதைத்தான் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர பாஜக நினைக்கிறது. ஆனால் நம் மக்கள் உஷாராக உள்ளனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குகிறார்கள். மதுரை சித்திரை திருவிழாவிற்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கின்றனர். தை முதல் நாளில் தேவாலயங்களில் பொங்கல் வைத்து படைக்கின்றனர். கிறிஸ்துமஸ், ரம்ஜான் வந்துவிட்டால் கேக், பிரியாணி எங்கே என்று இந்துக்கள் உரிமையாக கேட்கின்றனர் என்றும் தெரிவித்த அவர், தீபத்தூண் அருகே தர்கா இருப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கூறி தீபம் ஏற்ற தமிழக அரசு மறுத்துவிட்டது என்றும், இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் முக்கியமானதாகும். தமிழ்நாடு முழுவதும் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 16 உறுப்பு பொறியியல் கல்லூரிகளில் கடந்த 14 ஆண்டுகளாகவே தற்காலிக உதவி பேராசிரியர்கள் தான் பெரும்பாலும் பணியாற்றுகின்றனர். அவ்வாறு 290 ஒப்பந்த உதவி பேராசிரியர்கள் தற்பொழுது பணியாற்றுகின்றனர். இவர்கள் பல்கலைக்கழக நிதிக்குழு மற்றும் ஆட்சிமன்ற குழுவால் நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தங்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பல்கலைக்கழகத்தால் புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்படும் போது தற்காலிகமாக பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கி பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பினை வரவேற்றும் தற்காலிக உதவி பேராசிரியர்களை உடனே பணி நிலைப்பு செய்ய வேண்டும் எனவும் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி வலியுறுத்தியிருந்தேன் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு அவர்களுக்கான நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மறுசீராய்வு வழக்கினை திரும்பப் பெறுவதுடன் அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய பணியாணை வழங்கிடும் போது நீதிமன்றங்களின் உத்தரவுகளை பின்பற்றி பணி நிலைப்பு செய்யும் ஆணையாக வழங்கிடவும், 7 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமல் உள்ள ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட அரசாணை பிறப்பித்திட வேண்டும் எனவும் தமிழக அரசையும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றியுள்ளது மற்றொரு முறை மகாத்மா காந்தியை உயிர் மாய்த்தலுக்கு சமம் என்று புதுக்கோட்டையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் SIR பணி குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றியுள்ளது மகாத்மா காந்தி உயிர் மாய்த்தலுக்கு ஈடான உயிர் மாய்த்தல் எனவும், மிகப்பெரிய பாதக செயல் எனவும், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், 2வது முறையாக மகாத்மா காந்தியை உயிர் மாய்த்தல் செய்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் ஒரு பக்கம் கிறிஸ்துவ மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இது வேடிக்கையாக உள்ளது என்றும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்ததை தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அவர்களோடு தேர்தல் உடன்பாடு, தொகுதிகள் பங்கீடுக்காக 5 பேர் கமிட்டி நியமித்திருக்காங்க. அந்த 5 பேர் கமிட்டி ஒரு முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். நான் ஒரு கமிட்டி அமைப்பேன், நான் கமிட்டி அமைத்த பிறகு 2 கமிட்டிகளும் பேசலாம்னு சொல்லியிருக்கிறார்கள். 2 கமிட்டிகளும் பேசி அவர்கள் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு
தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி வரதாகவும், அதே போல வாக்கு வங்கியில ஊடுருப்பவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இருக்கறனாலதான் SIR தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. SIR எதிர்க்கலையே. இப்ப கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜகவை சேர்ந்த VV ராஜேஷ் மேயராகவும் துணை மேயராக அஷாநாத்தும் பதவியேற்றுக் கொண்டனர். கேரள மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 101 இடங்களில் 50 இடங்களை பாஜக வேட்பாளர்களும் 29 இடங்களை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களும் 19 இடங்களை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் 2 இடங்களை சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களும் கைப்பற்றினர். இதையடுத்து மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி அலுவலகத்தில் திருவனந்தபுரம் மாவட்ட ஆட்சியர் அனுகுமாரி தலைமையில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தலை முன்னிட்டு திருவனந்தபுரம் மாநகராட்சி வளாகத்தில் பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜகவின் முக்கிய பிரதிநிதிகள் திரண்டிருந்தனர். இந்நிலையில் 51 வாக்குகள் பெற்று பாஜகவை சேர்ந்த VV ராஜேஷ் வெற்றி பெற்றார். இதேபோன்று கருமம்பாடில் போட்டியிட்ட பாஜகவை சேர்ந்த ஆஷாநாத் வெற்றி பெற்றார். இதையடுத்து மாநகராட்சி அலுவலகத்தில் மேயராக ராஜேஷும் துணை மேயராக ஆஷாநாத்தும் பதவியேற்றுக் கொண்டனர். முதன்முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றிய பாஜகவின் முதல் மேயர் ராஜேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர், சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் ஹரிகுமார், மணிப்பூர் முன்னாள் ஆளுநர் கும்மனம் ராஜசேகர், முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கோட்டையன் எங்கே சென்று இணைந்திருக்கிறார் என்று எல்லோரும் பேசுகின்றனர் என்றும், நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு செல்லும் இடமாகத்தான் இருக்கும் என்றும் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோபிசெட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் பிரதீப்குமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை பொறுப்பாளர்களிடம் வழங்கினார். அதன் பின்னர் நிர்வாகிகளிடம் பேசினார். அப்போது எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழக மக்கள் விரும்புகின்ற நல்லாட்சி அமைவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது என்றும், செங்கோட்டையன் எங்கே சென்று இணைந்திருக்கிறார் என்று எல்லோரும் பேசுகின்றனர், நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு செல்லும் இடமாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் 18 வயது முதல் 40 வயது உள்ளவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்றும், தமிழகத்தில் புதிய வரலாறு உருவாகப் போகிறது, அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளை செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டார். திருவெண்ணெய்நல்லூர் அருகே நில மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து நிலத்தை வாங்கி பாதிக்கப்பட்டவரின் மகன்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த ஆமூர்குப்பம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பாண்டிச்சேரியில் வசித்து வரும் ஜானகியம்மாள் என்பவரிடமிருந்து 1984ஆம் ஆண்டு 2 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 64,000ற்கு வாங்கி உள்ளார். 41 ஆண்டுகளாக கோவிந்தசாமி என்ற பெயரில் நிலத்திற்கான வைதாவை கிராம உதவியாளர்களிடம் கோவிந்தசாமி கட்டி வருகின்றார். இந்நிலையில் ஜானகியம்மாளிடம் கோவிந்தசாமியின் மகன்கள் பழனி, சம்பத், தண்டபாணி, ரமேஷ் ஆகிய 4 பேரும் இடத்தை கிரயம் செய்து பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளனர். அப்போது எனது மகள் செல்வராஜ் பெயரில்தான் செட்டில்மெண்ட் செய்துள்ளேன் என்றும், செல்வராஜ் ரிட்டையர்மெண்ட் ஆனவுடன் உங்களுக்கு கிரயம் செய்து கொடுத்து விடுவார் என்றும் ஜானகியம்மாள் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செல்வராஜ் 2 ஏக்கர் இடத்தை திருட்டுத்தனமாக வேறொரு நபருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார். இதனை அறிந்து நாங்கள் 4 பேரும் செல்வராஜிடம் கேட்டபோது கூலிப்படை மூலம் எங்களை மிரட்டுகின்றார். இதையடுத்து நில மோசடி தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் என்றும் கோவிந்தசாமியின் மகன்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் ஆமூர்குப்பம். எங்கள் அப்பா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஜானகி அம்மா கிட்ட இடத்த வாங்கிட்டாரு. அது வாங்கினது டாக்குமெண்ட்டு
பட்டா புஸ்தகம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. 64,000 வாங்கிட்டு போயிட்டாரு. இந்நாள் வரையும் நாங்கள் தான் பயிர் வச்சுன்னு வரோம். 2018 தான் அவர் கிடைச்சாரு. 40 வருஷமா எங்கிட்ட ஆள் எங்கே இருக்காரு ஏதுன்னு தகவல் தெரியல. 2018 போய் அவர் லாஸ்பேட்டையில் கண்டுபிடிச்சோம். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். அப்பதான் தெரியும். அதுக்கு பிற்பாடு அவரை கூட்டத்துக்கு நாங்கள் வந்து ரீச் பண்ணி தரோம். நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னாரு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 42% நிறைவடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில் முதல் கட்ட கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது. தென் தமிழகத்தின் கனவு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு மதுரையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். கொரோனா காரணமாக மருத்துவமனை கட்டும் பணிகள் தாமதமானது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ பிரதாப் ராவ் ஜாதவ் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. அதில் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மதுரையில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு ரூபாய் 2021 கோடியே 51 லட்சம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத நிலவரப்படி 42% கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்றும் இன்று வரை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்காக மத்திய அமைச்சகம் ரூபாய் 421 கோடியே 20 லட்சத்தை விடுவித்துள்ளது எனவும் இந்த திட்டத்திற்கு 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஜப்பான் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட கடன் ஒப்பந்தத்தின்படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தை 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருமுல்லைவாசல், பூம்புகார், பழையார் உள்ளிட்ட 28 கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆழிப்பேரலை என்கின்ற சுனாமியால் பலரது வாழ்க்கை நொடிப்பொழுதில் மாறி போனது. பலர் தங்களது உறவுகளை இழந்தனர். சுனாமி ஏற்பட்டு 21 ஆண்டுகளை கடந்தும் அதனுடைய பாதிப்புகளை மீனவர்கள் மறக்க முடியாமல் உள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் நினைவாக டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் மீனவ கிராம மீனவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தலைமையில் திருமுல்லைவாசல் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக சென்று நினைவு தூணிற்கு மலர் வளையங்கள் வைத்து மலர்களை தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பழையார், வானகிரி, கூழையார், தொடுவாய், பூம்புகார் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஆழிப்பேரலையால் இறந்தவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினர் என 10,000த்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் மாரி தலைமையில் எம்ஜிஆர் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவை நிறுவியருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு படப்பை மாரி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி மற்றும் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் பங்கேற்று எம்ஜிஆர் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த விடாமல் பேருந்துகளை இயக்கியதால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவினர் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாகனங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காவல்துறையினர் பேருந்துகளை அப்புறப்படுத்திய பின்னர் எம்ஜிஆர் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. புரட்சித் தலைவர் பொன்முடி செம்மல் அவர்கள் அவருடைய 38வது நினைவு தினமான இன்று படப்பை ஊராட்சி மாரி அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அவர்களும் ஒன்றிய செயலாளர் பழனியாளன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொதுவாக வருடம் மார்க்கெட்டில் உள்ள பொது இடத்தில் நாங்கள் இந்த ஏற்பாடை செய்வோம். இந்த முறை காவல்துறையானது எங்களுக்கு தகுந்த இடத்தை தராமல் இந்த இடத்தில் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒப்பற்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை எவரால் அழிக்க முடியாததை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வண்டி பெறுகிறேன்.
செத்துப்போன வேளாண் துறைக்கு திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வேளாண் கண்காட்சி ஒரு கேடா என்று ஆரணியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நாளை தமிழக அரசு சார்பில் வேளாண் கண்காட்சி நடைபெற உள்ளது. கண்காட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்க மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக தேர்தல் அறிக்கை 43இல் 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி வழங்குவதாக கூறி 5 ஆண்டுகளில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் திமுக அரசு ஏமாற்றிவிட்டது எனவும், மத்திய அரசு வழங்கிய 336 கூலியில் ரூபாய் 70 மட்டுமே வழங்கிவிட்டு முறைகேடு செய்து திமுக அரசு கொள்ளையடித்து விட்டது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் வேளாண்மை துறையில் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கவில்லை, விதை கிடைக்கவில்லை, மானியத்தில் டிராக்டர் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். திட்டக்குடி தொகுதியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை பாஜகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பாஜக மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழழகன் தலைமை தாங்கினார். விழாவில் பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பெண்ணாடம், தொழுதூர், ராமநந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் நாகராஜ், மாவட்ட துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் பாஜகவினர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் பாஜக சார்பில் விபிஜி ராம்ஜி திட்டம் குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை அண்மையில் விக்சித் பாரத் கேரண்டி பார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் என விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மத்திய அரசு மாற்றியுள்ளது. மேலும் 100 நாள் வேலை நாட்களை 125 நாட்களாக உயர்த்தி அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் அதில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களை கண்டித்தும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தில் 125 நாட்களாக உயர்த்தி உள்ளதையும் அதில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே பாஜக சார்பில் திட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் சரவணகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திரளான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினர். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சித்தூர் மற்றும் எக்சூர் கிராமங்களில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சித்தூர் மற்றும் எச்சூர் கிராமங்களில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கருணாநிதி மற்றும் கோபால் தலைமையில் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கலந்து கொண்டு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார். மேலும் இந்த வாக்குச்சாவடிகளில் 100% வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என வாக்காளர்களிடம் உறுதிமொழி எடுக்க வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள் பொடவூர் ரவி, குன்னம் முருகன், சத்யா, வேண்டாமணி, வாக்குச்சாவடி நிலைமுகவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களியாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்று தேர்தல் வெற்றி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தமிழ்நாடு தலைகுனியாது என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் பூத் வாரியாக பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களியாம்பூண்டி ஊராட்சியில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்று 2026 சட்டமன்ற தேர்தல்
வெற்றி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர் உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அடுத்த காட்டுக்கோட்டை பகுதியில் மரவள்ளி கிழங்கு வெட்டும் பணியில் ஈடுபட்ட பண்ருட்டியை சேர்ந்தவர்கள் ஆட்டு இறைச்சியை சமைத்து சாப்பிட்டதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 18 பேர் ஆத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த காட்டுக்கோட்டை பகுதியில் செயல்படும் தனியாருக்கு சொந்தமான கிழங்கு அரவை ஆலைக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிகள் மரவள்ளி அறுவடை செய்யும் பணிக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கிராமத்தை சேர்ந்த 24 பேர் வேல்முருகன் என்பவரது தலைமையில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று மரவள்ளி கிழங்கு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டு இறைச்சியை சமைத்து சாப்பிட்டதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக திடீரென அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டது. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் 18 பேர் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் யோகா ஆனந்த் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்போது ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக துணை இயக்குனர் யோகா ஆனந்த் தெரிவித்தார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தில் ஐயப்ப பஜனையையும் கிறிஸ்துமஸ் கரோலில் சேர்ந்தபடி இளைஞர்கள் மத ஒற்றுமையை ஏற்படுத்தினர். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் குமரகம் அருகே கொச்சிடவட்டம் பகுதியை சேர்ந்த சிவன் என்பவரின் வீட்டு வளாகத்தில் ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடிக்கொண்டிருந்தனர். அப்போது கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி கிறிஸ்துவ இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கிறிஸ்துமஸ் கரோல் பாடி வந்தனர். அப்போது ஐயப்பன் பக்தர்கள் கிறிஸ்துவ கரோல் பாடல்களை பாடி கிறிஸ்துவ இளைஞர்கள் வரவேற்றனர். மத ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக அமைந்த இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கேரளா மத ஒற்றுமையான மாநிலம் என பொதுமக்கள் பதிவு செய்து வருகின்றனர். அச்சன்கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவிலில் மார்கழி மாத மகோத்சவ திருவிழாவில் திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தமிழக கேரள எல்லையான அச்சன் கோவிலில் அருள் தரும் தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவில் அமைந்து உள்ளது. இக்கோவில் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 5 கோவில்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத மகோத்சவ திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான மகோத்சவ திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் தினந்தோறும் காலை மாலை வேளைகளில் கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சியும் 3 வேளையும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பகல் 1 மணிக்கு தர்மசாஸ்தா ஐயப்பனின் திருத்தோரட்ட விழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து ஐயப்பன் திருத்தேருக்கு எழுந்தருளியதும் தேருக்கு முன்பாக மந்திரவாளை ஏந்தியபடி நிர்வாகிகள் செல்ல தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது தேரின் முன்பாக கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி ஐயப்பனை வழிபட்டனர். இதனையடுத்து 26ஆம் தேதி ஆராட்டு விழாவும் நாளை மறுநாள் மகோத்சவ திருவிழாவின் நிறைவு விழாவும் நடைபெறுகிறது. மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கத்தில் மழை மாதா அருள் திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மத எல்லைகளை தாண்டி அன்பு, கருணை, அமைதி ஆகிய மனிதநேய மதிப்புகளை பரப்பும் விழாவாக உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள மழை மாதா அருள் திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இறையருள் பேராசிரியர் மரிய அருள்ராஜா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து இயேசு பெருமானை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அருள்தல அதிபர் சின்னப்பர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் நம் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் பாஜக அரசு உறுதியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவிலேயே தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு உள்ளது. கள்ளக்குறிச்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம்.
திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. திருப்பரங்குன்றம் தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குகிறார்கள். இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் அளிக்கின்றனர் என கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.